மகான் விராகிவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். மெய்வேலிச்சாலை கிராமம் இதை பற்றி நீங்கள் அறிஞ்சது முக்கியமான நியூஸில் எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பார்த்து எந்த ஒரு யூடியூப் சேனலுமே முழுமையாக எடுத்து போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேறு, அங்கே நடந்தது வேறு. அங்கே சில மர்மங்கள்லாம் இருக்குது. மர்மங்கள்லாம் சில தெளிவான உண்மைகள்லாம் யாருமே அங்கே கேட்டு தெரிஞ்சு யூடியூப்பில் போடலை. நம்ம பக்கத்து ஊர்லேருந்து ஃபுல்லாகவே அங்கே கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் உள்ளே போய் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெய்வேலிச்சாலை இதை பற்றி உண்மையான ரிசல்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கோழி ஆடு மாடு வளர்க்க மாட்டோம். வீட்டுக்கு வீடு சாக்கடை இருக்காது. வீட்டுக்குள்ள அசுத்தமான அதாவது 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் கிடையவே கிடையாது எல்லா வீட்லயுமே. ஆனா குடிலுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். 69 ஜாதி ஒன்னா இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கு தெரியும். 1000 வீடுக்கு மேலே இருக்கணும் ஊருக்குள்ள. சிலை எல்லாம் கிடையாது, நம்ம சாமி சிலை மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஒரு மனுஷன் அவர் எல்லாமே கூரை வீடு. ஆமாண்ணே. பவர் கிடையாது, கரண்ட் கிடையாது, எல்லாமே சோலார் தான். வெயில் காலத்துல என்ன பண்ணுவீங்க? ஃபேன்லாம் வீட்டுல இந்த இது டேபிள் ஃபேன் தானே, அது சோலார். ஆமாண்ணே. மாடி வீடெல்லாம் உள்ள ஒண்ணும் கூட இல்ல. மாடி வீடு உள்ள எதுவுமே இல்ல. பைக்கும் வெளியிலே பார்க் பண்றாங்க. ஆமாண்ணே, வெளியே தான் பார்க் பண்ணுவோம். உள்ள எதுவும் கொண்டு போகலாம். வசிக்கிறவங்க உள்ள கொண்டு போக கூடாதா? வசிக்கிறவங்க கொண்டு போலாம். சரி, இங்க எலெக்ஷன்லாம் நடக்கும்ல, அது இங்க சின்ன ஸ்கூல் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இருக்குல்லண்ணே. இங்க எதுவும் நடக்காது. இந்த ஓட்டு போறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? உங்க 18 வயசுக்கு அதெல்லாம் போடுவாங்க. இல்லண்ணே, ஒரு சிலவங்க கேரளா இருக்காங்க, கர்நாடகா இருக்காங்க. அவங்க இப்ப புதுசா சேர்ந்தவங்க. முன்னாடியே இருக்கவங்க தெய்வம் இருக்கும் போது இருக்கவங்க உள்ள இருப்பாங்க. மித்தவங்க எல்லாம் வெளியே தான். தலப்பா கட்டி இருக்குது. அவங்க எல்லாம் இது சேர்ந்தவங்கண்ணே. இல்ல ஏன் கட்டியிருக்காங்க? எப்போதுமே 24 ஹவர்ஸ்மே கட்டியிருப்பாங்க. இல்லண்ணே, குளிக்கும் போது இந்த மாதிரிலாம் இது கழட்டிடுவாங்க. இது வெளியில எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே வந்தா கட்டிட்டு தான். சாலை பிரணவன் சாலக்கரவு இருக்காது. எங்கெங்கயோ உள்ளவங்கள புறாமே வந்திருக்காங்க இங்க. அது என்ன கொடுக்குறாங்கன்னே அப்படி தெரியல. சாமி எல்லாம் இல்லையா, சிலை எல்லாம் கிடையாது. நம்ம சாமி சிலை மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஒரு மனுஷன் அவர் மனுஷன் தான், நம்மள மாதிரி மனுஷன் தான். அவங்க முஸ்லிமா தெய்வம் அவங்க ஏதோ சொல்லியிருக்கா. அந்த சித்தர்கள் மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அது மாதிரி இருந்திருப்பாங்க போல. அதுல அவங்கள தெய்வமா ஏதோ ஒரு வாக்கு சொன்னது. கிராமம் இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்குயா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. நீ உள்ள போனதுல தெரியும். நான் உள்ள சின்ன பிள்ளையில போயிருக்கேன். இப்ப எல்லாம் போனதில்லை. நான் எங்க பாட்டியோட வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில உள்ள போயிருக்கேன். சமாதி யாரும் பார்க்க முடியாதுயா. யாருமே பார்க்க முடியாது. யாருமே அவங்களே பார்க்க மாட்டாங்க. அவங்களே பார்க்க மாட்டாங்க. முக்கியமான உள்ளவங்க அந்த காசாயம் சிவப்பு தலைப்பா கட்டியிருக்காங்க, சிவப்பு துணி போட்டுப்பாங்க. மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மெய்வேலிச்சாலை உள்ளே வந்துட்டோம். மெய்வேலிச்சாலை உள்ளே வந்துட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பேசு. ஓகே பாட்டி. ஒரு பாட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி காட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ரிவர்ஸ் தானே, வா ரைட்டாக வா. கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களே உள்ளே போகிறதுக்கு. யூடியூப்பில் இவ்வளோ தெளிவாலாம் யாருமே போடல. பர்மிஷன் வாங்கணும் அப்படி சாதாரண பர்மிஷன் இந்த மன்னர்களை ஆட்சி எடுத்துக்கல அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஆண்டவர் பேத்தி அவங்க தான். பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களே ஆனால் உள்ளே போகிறதுக்கு. சாமி எல்லாமே சாமி கும்பிட்றாங்க. எங்களுக்கு நாங்கள் 2-3 திருப்பம் வந்திருக்கோம். இங்கே பார்க்குறதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது நினைச்சது ஒரு சாமிகிட்ட வேண்டிக்கிற மாரி நல்லபடியா வேண்டிக்கிறோம். அது நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். இப்ப எங்க சொந்தக்காரங்க ஏற்கனவே இங்க இருக்காங்க. அவங்க சாலை மேகலா சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க மூலியமா நாங்க இங்க வந்தோம். அவங்க மூலியமா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்ன படிக்கிறீங்க? நான் அமேசான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான்ல. ஓகே, உங்க நேம் என்ன? பிரியா. ஓகே, உங்க நேம் என்ன? என் பேர் மணிமாலா. அவங்களே ராஜா. அவங்க சாய்தேவ். நித்யா. குட்டிமா பேர் சொல்லிட்டாங்களா? என்ன நில்லுங்க.
அக்கா நமஸ்காரம். எல்லாரும் நமஸ்காரம் சொல்லுங்க. ஓகே, இப்ப அக்கா தாத்தா பாட்டிலாம் இங்க இருந்தாங்க, எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, நாங்க குடும்பத்தோட எல்லாருமே இருக்கோம். எங்க அக்கா தங்கச்சி 5 பேர் எல்லாரும் குடும்பத்தோட இருக்கோம். பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை தம்பி எல்லாருமே அனைத்தும் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோட இருக்கும். ಜಾತಿ ಎಲ್ಲ ಒಣ್ಣ இருக்குது இங்க. நாங்களெல்லாம் பெங்களூர்காரர். கன்னடா, எங்கள் பாஷை எல்லாம் கன்னடா. இங்க வந்து தமிழ் கத்துட்டு கொஞ்சம் தமிழ் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 69 ஜாதி ஒண்ணா இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கே தெரியும். எந்த கவர்மெண்ட் கூட பண்றதுக்கு ஆகுறது இல்ல. அவ்வளவு பெரிய மகான் வீராகிவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. உங்க பேர் சொல்லிருங்க. சாலை மஞ்சுடான்னுட்டு, வீட்டுக்காரு சாலை வெங்கடேஷ் பிரசாத் அன்னிட்டு, குழந்தை பேர் சாலை ஐஸ்வர்யா அன்னிட்டு. இங்கதான் நீதி திருமணம் ஆச்சு. 5-6 வருஷம் ஆச்சு இங்கே குடியேறிட்டு. பெங்களூர்ல இருந்த இவ்வளவு நாள் இங்க தெரிந்த நெய்வேலி பத்தி இங்கே வந்தேன். எங்கள் ஜீவன் பத்தி எவ்வளவு பெரிய விஷயம் இது. ಅಂದ್ರೆ இடி உலகத்துல இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி ஊரு இல்லை. இந்த உயிர் பயிரேற்ற ஊர் இது. இந்த உயிருக்கு மட்டும்தான் இந்த ஊரு. வெளியில கூட கோயில் எல்லாம் இருக்குது, அங்க கூட கடவுள் இருக்கிறாங்க. அங்க கடவுள் உயிர் பத்தி ஒன்னும் சேர்க்க ஆகுறது இல்லை. இங்க மட்டும் தான் எங்களுக்கு உயிர் ಅಂದ್ರೆ என்ன, ஜீவ வாழ்வு எல்லாம் சொல்லிருக்காங்க. உயிர் பயிர் மகிழ்ச்சியா இருக்கிற எல்லாம் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு தெய்வம். அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றேன்னு அது பத்தாதக்கா. அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு எல்லாம். என் பேர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். சுந்தர்ஜி. உங்க அப்பா பேரு? முனிசாமி. அவங்க தாத்தா பேரு? அவங்க தாத்தா பேரு, அவங்க அப்பா பேரு சடையாண்டி. சரி, அவ்வளவுதான். உங்களுக்கு? ஆறுமுகம். அப்பா பேரு? அப்பா பேரு சிவன். அப்பாவோட அப்பா பேரு ஆறுமுகம் சிவன். அவ்வளவுதான். அப்புறம் என்ன படிக்கிறீங்க? 2 வேலை பார்க்குறோம். 2 பேருமே? சரி, 2 பேருமே ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட். ஆமா, ஃப்ரெண்ட். ஓகே ஓகே, சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. இப்ப இது இங்க இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு 2 பேருக்கு? யூடியூப்ல பார்த்ததுதான். யூடியூப்ல என்ன பாத்தீங்க தங்கம்மா? அந்த கரண்ட் இல்லாம இருக்காங்க எல்லாரும். கரண்ட் இல்லாம இருக்காங்க. அடுத்து வெளியூர் இல்லாம கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க பார்த்தோம். இப்ப என்ன இப்படி நடக்குது? இந்த இடத்துல என்ன இருக்குது? கோழி, ஆடு, மாடு வளர்க்க மாட்டோம். வீட்டுக்கு வீடு சாக்கடை இருக்காது. வீட்டுக்குள்ள அசுத்தமான, அதாவது 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் கிடையவே கிடையாது எல்லா வீட்லயுமே. ஆனா குடிலுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். அது ஒரு கூரை குடில். ஆனா அது 3 அடிக்கு தான் இருக்கணும் அப்படி சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த சர்வேசரர் எங்களுக்கு கொடுத்தது எங்க அம்மா அப்பா அவங்களுக்கு கொடுத்தது. நான் அதுல இருக்கிறேன். எனக்கு பேரன் பேத்தி இருக்காங்க. ஓகேயா? இப்படியே நாங்க இருந்தோம். ஆனா மாவு ஆட்டி தோசை சுடுறோம், அதே மாதிரி சட்னி ஆட்டி அரைச்சு சாப்பிடுறோம். ஏன் இதுல இப்படி எல்லாம் சாப்பிடுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? இருங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எல்லாருமே கேக்குறாங்க. பிரியா இப்படி வா. அப்போ அவங்க கேக்குறாங்க. அதுக்கு பதில் பிரியா வச்சுக்க. அதுக்கு பதில் நாங்க டக்குன்னு சொல்றோம். ஏன்னா சுத்த பூமி, சுத்த நகரம். சுத்தம் சொன்னோன்னு என்ன பண்ணுவோம் நம்ம? அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் இப்ப வரும்போது ஒரு குப்பை பூவா கொட்டி கிடந்துச்சு. அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. ஒருத்தவங்கள்ட்ட விளக்கமாறு வாங்கி டக்குன்னு என்ன பண்ணேன்? கூட்டி தள்ளனேன். அந்த பூ என்னத்துக்கு உதவும் அப்படின்னாக்கா, புங்கம் பூ. அதுக்கு கிட்னிக்கு உடனே அது நல்லதா செய்யும். அது தண்ணி ஊற வச்சு அதை குடிக்கணும். ஆனா அதை கூட்டி தள்ளும் போது இவங்க 2 தம்பிகளும் பார்த்தானுங்க. பார்த்துக்கும்போது என்னடா அது அந்த அம்மா இப்பதான் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆச்சரியம் இருக்கும். இங்க பார்த்தவங்கள ஆச்சரியத்தான் பாக்குறாங்க. ஏன்னா பூமி நம்மளுது, வானம் நம்மளுது, காற்று நம்மளுது, அந்த வெப்பம் அது நம்மளுது, 5 ஐம்புலன் 5 பஞ்சபொறிகளும் நம்மளுது. அது யார் கொடுத்ததோ? கடவுளுங்கிறவர் யாரு? கடத்துக்குள்ள இருக்கிறவங்க. உனக்குள்ளதான் ஜீவன். உன் ஜீவனுக்கு நான் வர்றேன், அங்க இருந்து வர்றேன். நமஸ்காரம். சொல்லுங்க. நமஸ்காரம். அப்படிங்கும் போது உனக்கு நான் வணங்குறது உனக்கு இல்ல, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற இதயகமல வாசனுக்குத்தான் வணங்குறேன். இப்ப உனக்கும் ஒரே கடவுள் தான், அவனுக்கும் ஒரே கடவுள். ஆனா அல்லாவை பார்த்திருக்கீங்களா நீங்க? நீ சிவனை பார்த்திருக்கியா? நீ முருக பெருமானை பார்த்திருக்கியா?
நாங்க எல்லாமே ஒரே தெய்வமா பார்த்திருக்கோம். ஸ்ரீலஸ்ரீ பிரம்மோதய மெய்வெளி சாலை ஆண்டவரா பார்த்திருக்கோம். ஆனா அந்த குலத்துல தோன்றினவனா, புரியுதா? ஆமா, அந்த பேத்தி தான். ஆனா பெருமை பெற்றோம் என்றால் என்ன செய்யும்? சிறுமை வந்துவிடும். அதனால நாங்க சொல்றதே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லணும்னு சொல்றேன். ஏன்னா சொன்னா தானே தெரியும். இன்னும் இந்த அக்கா வர்றாங்க போறாங்க, கூட்டுறாங்க, அந்த மாதிரி கழுவுறாங்க, அங்கிருந்து வர்றாங்க, அமுது அள்ளி கொடுக்குறாங்க, பூ அள்ளி கொடுக்குறாங்க, எல்லாரையும் வரவேற்கிறாங்க. இவங்க யாரு? தனிப்பட்ட மனுஷியா இருக்காங்க. தனிப்படவே இல்லை. நான் தனிப்படவே இல்லை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பிரியா, நீ கேளு என்னைய.